Watch full episodes on Jio Hotstar. இல்ல இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அவங்கள சும்மா விடாதீங்க. போங்க. வெரி குட், சூப்பர். வாங்க போகலாம். கட்டு பட்டுவோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப முடிய போகுது. அந்த பட்டு தன்னுடைய நண்பன் கட்டுவை காப்பாத்த போறானா, இல்ல அவன் கூடவே சேர்ந்து இவனும் சாக போறானான்னு நம்ம பார்க்க தான் போறோம். நீ கவலையப்படாத கட்டு, நீ கவலையப்படாத. உன்னை எப்படியாவது இந்த பட்டு காப்பாத்துவான். பட்டு, நீ என்ன பத்தி கவலைப்படாத. அந்த சிப்ப எப்படியாவது இந்தியாவுக்கு நம்ம கொண்டு போய் ஆகணும். முதல்ல நீ அவரை போய் புடி போ. சீக்கிரம் போடா. பாஸ், அங்க 2 கார் வருது. நம்ம உடனே இந்த இடத்தை காலி பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் இந்த விளையாட்டை என்னால பார்க்க முடியல. இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க உடனடியா கிளம்பலாம். சீக்கிரமா வண்டி எடுங்க. டேய் நிக்காதடா, போடா. சீக்கிரமா போன்றல. ஏன் என்ன பேசுற கட்டு? என்ன பேசுற நீ? என்னால முடியாது. நான் உன்னை விட்டு இங்க இருந்து போகவே மாட்டேன். என்னால முடியாது. இரு, நான் ஏதாவது யோசிக்கிறேன். இரு, என்ன பண்றது? ஐயோ, ஒரே இடம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையே எனக்கு. கமான் சீக்கிரம் பட்டு, சீக்கிரம் யோசி. உன் ஃப்ரெண்ட் உள்ள மூழ்கிட்டே இருக்கா. சீக்கிரம் ஒரு ஐடியா பண்ணு. கமான் என்ன பண்றது? இங்க பாரு கட்டு, உன் ஃப்ரெண்ட் நீ நம்பலாம். நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அவசரப்படாம தைரியமா இரு. ஏப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. என்ன விட அந்த சிப்பு தான் ரொம்பவே முக்கியம். நீ தான் போய் அதை எடுக்கணும். போ. எஸ், ஒரே வழிதான் இருக்கு. ஒன்னு இந்த பக்கம், இல்ல அந்த பக்கம். வேற வழியே இல்ல. பட்டு, தப்பா எதுவும் பண்ணிடாதடா. என்னோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ போய் முதல்ல அந்த சிப்பை காப்பாத்து. நண்பாடே, என் உயிர் நண்பனு என் உயிரை காப்பாத்தி நிரூபிச்சிடா. ஆமா, எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? ஒருவேளை என் கூடவே நீயும் புதஞ்சிருந்தனா என்ன ஆயிருக்கும்? அட, இந்த கட்டு இல்லாம பட்டு மட்டும் என்னப்பா பண்ண போறேன்? கட்டு இல்லையே, இந்த பட்டு இல்லை. சார் சீக்கிரமா வாங்க சார், வந்து உட்காருங்க சார். மன்மணி சார் பின்னால வந்துகிட்டு இருக்காரு, வந்து உட்காருங்க சார்.
ஏய், கட்டுப்பட்டு நீங்க எங்க போனாலும் சரி உங்களை சும்மா விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சட்டத்தோட கால்கள் எப்போ நீ சமர் சிங் என்ன வந்து காப்பாத்துல விட்டா உள்ள போயிருவோம் போல இருக்கு. சம்மத் சிங், இன்ஸ்பெக்டர் மன்மானி இப்படிதான் கிரைம கண்ட்ரோல் பண்றாரா? எங்க சார் எப்ப சார் கிரைம கண்ட்ரோல் பண்ணதா உங்ககிட்ட சொன்னாரு? இவரை கிரைம் பார்த்ததுன்னா தானா அதுவே கண்ட்ரோல் ஆயிடும் சார். சமர் சிங், எனக்கு நிறைய ஆசை இருக்குல்ல. இந்த சட்டத்தை காப்பாத்தணும், தேசிய விருது வாங்கணும், நான் பெரிய போலீஸ் ஆபீசர்னு பேர் வாங்கணும்ல. எல்லாம் அல்பாயுஸ்ல உள்ள போயிரும் போல இருக்குல்ல. எப்படியாவது என்ன காப்பாத்துல. இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அந்த கட்டுப்பட்டுவ நான் சும்மா விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் சரி அந்த பயலுள்ள ஜெயில பிடிச்சு போட போறது இந்த மண்மானி தான், தெரிஞ்சுக்க. துபாயில இன்னைக்கு பிளாஷ் நியூஸ் என்னன்னா, உலகத்துல எல்லா பெரிய பேங்க்ஸ்லயும் ஒரே நேரத்துல ஹைடெக் திருட்டு நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம பேங்க்ல இருக்க பணம் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. ஆனா எங்க யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வாங்க, எந்தெந்த பேங்க்ல எல்லாம் திருட்டு நடக்குதுன்னு இப்ப நம்ம இந்த மேப்ல பாக்கலாம். இந்த மேப்ல இருக்க ரெட் லைன்ஸ பாருங்க. இந்த ரெட் லைன்ஸ் இருக்க பேங்க்ல எல்லாம் அதிகமா கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் லைன்ஸ் இருக்கிற பேங்க்ல தான் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிருக்கேன் கட்டு, சொல்றேன் கேளேன். எத்தனை பேங்க்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் அதோட டைரக்ஷன்லாம் ஒரே சைடுல மட்டும் தான் காட்டும். ஒரே சைடுல, அந்த டைரக்ஷன்ல தான் ஐஸ்லாண்ட் இருக்கு. இப்போ இந்த பட்டுக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது குரோத்தி ஜுவாலா ஐஸ்லாண்ட்ல தான் இருக்கணும். அங்க இருந்து ஒரு ஒரே நேரத்துல எல்லா பேங்கையும் ஹேக் பண்ணி பணத்தை பூரா உருவிடுறாரு. நாமே ஐஸ்லாண்ட் போய் பார்க்க கூடாது கட்டு, என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் சார். சார் உங்களை தான், ஒரு நிமிஷம். ஆமா, இந்த ஏரியாக்குள்ள யாராவது வெளியாளுங்க வந்ததை நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பாத்துருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க. பார்த்தோம். பாத்தியா, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். வரேன். ஆமா, அவங்க எந்த பக்கம் போனாங்க பாத்தீங்களா? இப்ப அவங்க எந்த பக்கமும் போலையே. அப்படின்னா எங்க மறைஞ்சிருக்காங்க? எங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க ஏன் முன்னாடி தானே நிக்கிறாங்க. முன்னாடியா? எங்க? அங்க இருக்காங்களா? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். இது பாரு, அவசரப்பட வேணாம். பேசாம நான் மேல இருந்து அட்டாக் பண்றேன், நீ கீழ இருந்து அட்டாக் பண்ணு. ஓகேயா? டன்னா? சர்ப்ரைஸ் இஸ் அவர் பெஸ்ட் வெப்பன். ஓகே? நில்லுங்க, அங்க போறது ஆபத்து. இந்த கட்டு பட்டு எந்த ஆபத்துக்கு பயப்பட மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. எங்களுக்கு ஆபத்தெல்லாம் ஆஃப் பாயில் மாதிரி ஒரே லெவலுக்கு தான். பாருங்க. ஓகே? இது மேல பிடிக்கிற போனா. நீங்க எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்னீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்பவே எங்க முன்னாடி அவங்க நிக்கிறாங்கன்னு சொன்னேன். அதாவது நான் உங்களை தான் சொன்னேன், புரியுதா? இந்த ஏரியாவுல வெளியாளுங்கன்னா நான் உங்களை தானே சொல்லுவேன். அடங்கப்பா, நாங்க எங்களை பத்தி கேட்கலையா, எங்களை தவிர வேற யாரையாவது பாத்தீங்களான்னு கேட்டோம். இது புரியல உங்களுக்கு? ஏன் எங்க தாக்கா இருக்கிறீங்க இப்படி? இல்ல இந்த ஏரியாவுல உங்களை தவிர எங்க ஆளுங்களை தவிர வேற ஆளுங்களை பார்க்கல. ஆனா அந்த மலைக்கு பின்னாடி சில நேரங்கள்ல ஏரோப்ளேனு ஹெலிகாப்டரு வரத போறத அடிக்கடி பார்த்திருக்கோம். ஆனா அந்த மலைகளை மிஸ்ட்ரிஸ் மவுண்டன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்க யாராவது இருக்கலாம். கட்டு, அப்படின்னா நாம 2 பேரும் அந்த மலைக்கு பின்னாடி போயாகணும். இப்பவே போகணும். பார்த்து கவனமா போங்க, ஏன்னா அந்த வழி ரொம்ப ஆபத்தா இருக்கும். சரி ரைட் விடு. நீங்க தேவையெல்லாம் பயப்படாதீங்க. எங்களுக்கு ஆபத்தெல்லாம் இல்ல. அடிக்கடி சொன்னா பஞ்சுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். ஓகே, see you பாய் டோம். திரும்பி வரும்போது இருந்தா டாடா காட்டுறேன். அதுவரை பணி உரையாம இருக்கு. ஏப்பா, ஏ கட்டு,
வந்த பரபரப்புல பசி ஜாஸ்தியாகி போச்சுப்பா. ஏதாவது ஈத்து கடாச்சிட்டு போலாமா? என்ன சொல்ற? நீ என்ன மாட்டேன் நான் சொல்ல போற? நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் மீன் பிடிக்கிறேன். ஓகே பட்டு, நீ மீன் பிடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்க நெருப்பை பத்த வச்சிட்டு இருக்கேன். அது வரைக்குமா? வேணாப்பா, சுட்டுக்க போகுது. ஆமா, இது எந்த இடம் சார்? பயப்படாத, நான் வந்துட்டல, நான் உன்னை காப்பாத்துவேன். வா வா வா. அவ்வளவுதான்டா. கொஞ்சம் விட்டுருந்தா எங்கேயே மாலை போட்டுருப்பா. எப்பா கட்டு, என்னமோ சொல்ல வந்தனே. ஆமா, டிங் டாங் எங்கப்பா? அவர் எங்க போனாருன்னே தெரியலையே பட்டு. ஓகே ஓகே, அப்படின்னா சரி, அவன் வந்துடுவான். வா, நம்ம மீன் பிடிக்கலாம். உனக்கு பனி கெழுத்தி பிடிக்குமா? இது தேடி பார்க்கலாம். இங்க பாருங்க சார், இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த கட்டுப்பட்டுவை நான் சும்மா விட மாட்டேன். பிடிச்சிட்டு தான் போவேன். மண்மணி, நீ ஒரு இன்ஸ்பெக்டர், உன்கிட்ட நிறைய அத்தாரிட்டி இருக்கு. அவங்களால உனக்கு நிறைய பிரச்சனைனா அவங்க கதையை ஒரே அடியா நீ முடிச்சிடலாம்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே நேரத்துல அவங்க கதையை முடிக்கணுமா? ஒரே நேரத்துல முடிக்கிறதுல என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு? நான் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பேன் சார். ஒவ்வொரு தடவையும் அவங்க கஷ்டப்படுறத நான் கண்கூடா பார்க்கணும் சார். என்ன இது வர மாட்டேங்குது? ஏய் வந்துரு வந்துரு, ஏய் ஒழுங்கா வந்துரு. ஏய் வரப்போறியா இல்லையா? அட கொடுமையே, பாடியை பார்த்த மண்மணி சார் மாதிரி இருக்கே. மண்டையில அட என்ன சார் நீங்க ஃபிஷ்ஷை வெளியில இருந்து பிடிங்கன்னா உள்ள இறங்கி போய் பிடிக்கிறீங்க என்ன சார்? வெளியில இருந்து பிடிக்கலாம் சார். ஆஹா, என்னோட சார் உள்ள போயிட்டாரு, எப்படியாவது பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. வாங்க சார். பட்டு நீயா? கட்டு நீயுமா? நீங்க எல்லாரும் ஒன்னா எப்படி இந்த ஹோல்ல இருந்து வெளியில வந்தீங்க? அட இதென்ன கதையா இருக்கே. நீங்க தானே சார் புடிச்சு வலிச்சீங்க, அப்புறம் எங்களை பார்த்து எப்படி வந்தீங்கன்னு கேக்குறீங்க? ஆமா, யார் நீங்க முதல்ல? நான் தான் சிஐடி கண்ணா. நான் ஸ்பெஷல் டியூட்டில இருக்கேன். இவங்க ரெண்டு பேரையும் நம்பவே முடியாது சார். இவங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம் சார். என் வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய தொல்லையா இருக்காங்க சார். கட்டுப்பட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுதான் சரியான நேரம். ஒரே டைம்ல இவங்க எல்லாரோட கதையும் முடிச்சிட வேண்டியதான். இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. வேண்டாம். இவங்க கதையை இப்படி முடிக்க கூடாது சார். இவங்களை லாக்கப்புகளை போட்டு அணுவணுவா இவங்களை சித்திரவதை பண்ணணும் சார். இன்ஸ்பெக்டர் மன்மானி, இவங்க உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய தொல்லையா இருக்காங்கன்னு இப்பதானே என்கிட்ட நீ சொன்ன. அதனால உன்னோட தொல்லைகளை நான் ஒரேடியா இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். ஓ, நீ வேற சும்மாரியா? ஒண்ணு இல்ல சார் மண்மணி சார், இவர் ஒரு அழுத்தனா எங்க கதை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கிட்ட வந்து சொல்றேன், ஒருவேளை அந்த சிப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும் யோசிங்க. நம்ம நாட்டுல ஏன் வெளிநாட்டுல கூட உங்களை பத்தி எல்லாரும் புகழ்னு புகழ்வாங்க. மண்மானி இப்படி, மண்மானி அப்படி, மண்மானி வாய் இப்படி, மண்மானி தோப்பாம பெருசு எல்லாம் சொல்லுவாங்க சார். உங்களை தூக்கி போட்டு பிச் பண்ணி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாமா? உங்களை கண்டிப்பா கான்ஸ்டபிள் கமிஷனரா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். உங்க மண்டையில மூளை இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நாம 3 பேர் ஒரே டீமா செயல்பட்டு அந்த சிப்பை பூச்சிட்டா. தேங்க்யூ கோடான கோடி தேங்க்யூ. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே, என்ன உண்மையாவல சார்? கட்டு பட்டு சொல்றதுல உண்மை இருக்கான்னு கேக்குறீங்களே. நாங்க 2 பேர் அக்மார் தங்கம் சார். சொன்னதுல ஏதாவது போய் இருந்தா எங்களை கூட்டு குமுறுங்க. ஆமா மன்மானி சார், நாங்க எங்களுடைய ப்ராமிஸ கண்டிப்பா நிறைவேற்றியே காட்டுவோம். ரொம்ப
நல்ல விஷயம். அப்ப டீல் ஓகே. ஓகே கண்ணா, ஓகே. சமசிங் இந்த சந்தோஷம் கொண்டாட டீ எடுத்துட்டு வா. நாங்க எல்லாரும் ஒரே டீம் ஆயிட்டோம். ஒரே டீம். என்ன சொல்றீங்க? பிரமாதம். ஜுவாலா, நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் துணை போக மாட்டோம். இப்போ நான் நினைச்சா உங்க 2 பேரையும் இங்கேயே அழிக்க முடியும். இப்பவும் நீங்க அதே பழைய கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது சின்ன தம்பி பெரிய தம்பி கட்டு பட்டுகளா. கட்டு, உனக்கு இப்போவாது புரியுதா? புரியுதா? அட நீ வேற போட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அடடடடடா, இங்க பாரு கட்டு, 2 பேரும், அதாவது குரோதி அப்புறம் கேம் சிங், தன்னோட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ஒரே மாதிரியா சொன்னது புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. கேம் சிங்க்கும் இந்த சென்டென்ஸ் சொல்ற பழக்கம் இருக்கு. அப்படியே ஆச்சரியம் ஊட்டுற வகையில அந்த குரோதிக்கு கூட அதே சென்டென்ஸ் சொல்ற பழக்கம் வந்திருக்குன்னா எவ்வளவு ஆச்சரியம் பாயுது. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன? என்னது? அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரே ஆளு தானே நீ சொல்ல வரியா? ஏ சூப்பர் கட்டு, அட அட அட, சம கட்டு, சம ஸ்மார்ட். நீ போ எப்பா, இந்த 2 பேரும் ஒரே ஆளுங்கன்னு சொல்றேன்பா. பட்டுவோட 6வது அறிவு சொல்லுதுப்பா, இங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இங்க என்னமோ நடக்க போகுது. இப்போ நாம எதுக்கு தயாரா இருக்கணும் கட்டு? ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். வெரி குட் கட்டு, நீ வெரி குட் உளவாளி. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஆனா நீ என்னோட பிளான வீணாக்க நான் விட மாட்டேன். நான் சூப்பர்வான ஒரு பிளான சிப்ப நானே உருவாக்கி இத்தனை வச்சு நானே திருட வைக்கலான்னு நினைச்சேன். என் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நானே கோதி சிங்கா மாறி அந்த சிப்ப திருடிடலாம், அதுல இருந்து எல்லாரும் ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்சேன். அப்படி தப்பிச்சு உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தையும் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட திட்டத்தை எல்லாம் வீணாக்குன உங்க 2 பேரையும் நான் சும்மா விடுறதா இல்ல, விடவும் மாட்டேன். பட்டு, வாவ் 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 வாவ், உண்மையிலே பெரிய ஆள் தான் போனி. ஆமா, எப்பறா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு மூளை வேலை செய்யுது? அட என்ன பாணி. இருந்தாலும் தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க கேம் சிங் சார், நல்ல புள்ளைய சிப்ப திருப்பி கொடுத்துட்டு கம்முன்னு போய் ஜெயில உட்காருங்க சார், பார்க்கலாம். உங்களை அலங்காம குழுக்காம தூக்கிட்டு போது இன்ஸ்பெக்டர் மன்மானி வந்துட்டு இருக்கா தெரியுமா? சீரியஸா நான் ஜெயிலுக்கு போவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேர் கதையை தாவி போய் மூடிங்க. வெட்டு பட்டு ஓடிய நட்பு கடல் காத்துல கலந்த உப்பு. யா இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போகுது பாஸ். யாராவது பட்டு மேல கைய வச்சாங்கன்னா உடனே கட்டுவுக்கு கண்ணா பண்ணான்னு கோபம் வந்துடும் சார். அப்புறம் உண்டியில ஆக்கிடுவாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நண்பன் மேலேயே கைய வைப்பீங்க?
ஜாங்கோ ஜோரோ அவனை அட்டாக் பண்ணுங்க. ஏய் என்ன இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? அந்த தான் உங்களை பார்த்து அட்டாக்னு சொல்றாங்க, நீங்களும் யோசிக்காம கடிக்க வரீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது? நீங்க இந்த ஆள் கடிமையா? காட்டுல போய் ஜாலியா இருக்கிறத விட்டு இவன் கூட போய் சேர்ந்துருக்கீங்களப்பா. நீங்க போய் காட்டுக்குள்ள ஜாலியா குடும்பத்தை பேசிக்கிட்டு சந்தோஷமா இருங்கடா. அண்ணன் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. மனுஷனுக்கு அடிமையா என்னைக்கு இருக்கவே கூடாது. உங்க உலகம் வெளியே இருக்க போய் எட்டி பாருங்கடா, போங்கடா. அங்க பார், ஓடி ஆடி சந்தோஷமா இருக்கிறத விட்டு இவன் காலில் போய் நிக்கிறீங்கடா. எவ்வளவு அழகான மலை, எவ்வளவு சூப்பரான பனி, ஜில்லுன்னு காத்து, நிக்காம ஓடு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு காடு. அந்த வாழ்க்கைய போய் எவனாவது விடுவானா? பாத்தீங்களா, யோசிக்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு. கமான், 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க. அந்த படிக்கட்டு தெரியுதுல, அது வழியா போங்க. அதுதான் வெளியே போறதுக்கு வழி. நிம்மதியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு விடுதலை விடுதலை. ஓடு ஜாகோ ஜோலோ, நில்லுங்க. ஸ்டாப். கம் ஆன் யூ. உங்க 2 பேருக்குள்ள என்னதான் மேஜிக் இருக்கு? மிருகங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க சொல்லுங்க. ஆமா மிஸ்டர், இப்போ நீங்க ஃபைட் பண்ண போறீங்களா இல்ல அந்த ஆப்போசிட் தலையா இருக்கானே அவன் ஃபைட் பண்ண போறானா? டேய் தயிர் சட்டி தலையே, எப்ப பார்த்தாலும் எங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது உங்க வேலையா போச்சே. அதையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்தது உங்ககிட்ட அடி வாங்குறதுக்காக நாங்க வந்திருப்போம். நமக்கு எதுக்கு ஊரு போய் டேய் லெஃப்ட் ரைட் வாங்கடா. இந்த ஊரை போய் நல்லா சுத்தி பார்க்கலாம். இங்க நிறைய சுத்தி பார்க்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கா? வாங்கடே, எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். மாட்டனா நம்ம பிரிச்சுடுவாங்க. டயலுக்கு சொல்லிட்டு போங்க. அறிவுக்கு மறுபெயர் இந்த ஷேர் சிங் தானே நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே. டேய் சொல்லுங்க பா. பய முடிடா. உசுப்பத்தி உடம்ப ரணகலமாக்கி வச்சிருக்கீங்க. அடி வாங்க. முன்னால போய் எங்க இடிச்சுக்காதீங்க பா. அது நடக்காதீ. வாங்க, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். என்னோட இத்தனை வருஷம் உழைப்பு உங்களால வீணா போயிடுச்சு. என்னோட கனவை நீங்க கலைச்சிட்டீங்க. ஏப்பா, கண்ணுல இருந்து தாரையா ஊத்துனதெல்லாம் போதும். ஜெயிலுக்கு போறதுக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு வா. சரியா? விடாதீங்க சார். இங்க தான் இருக்காருங்க சார். வந்துட்டேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. ஓட முயற்சி பண்ணீங்க, நான் உங்களை அதுக்கப்புறம் ஓடி வந்து பிடிச்சிருவேல. எலே, உன்னை ஸ்பெஷல் ஜெயில போட்டு சித்திரவதை பண்ண போறேன். ஏன்னா நீதான் ஸ்பெஷல் டியூட்டில வந்த ஆபீசர் ஆச்சே. எலே, நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் தூங்க மாட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.